இங்க இந்த பொண்ணு தீப்பெட்டி கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா வள்ளலார் மடத்துல தான் சின்ன வயசுல இருந்தே வளர்ந்துருப்பாங்க. இப்ப பொண்ணு பார்க்க ஒருத்தர் வராரு. ஆனா இந்த பொண்ணு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேயே மயங்கி விழுந்துறா. அதை பார்த்ததுமே அவர் கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா இது தெரிஞ்ச மடத்துல இருக்கவங்க 25 வயசு வரைக்கும் தான் என்னால இந்த பொண்ணை பாத்துக்க முடியும். அதுக்கப்புறம் எப்படிப்பா பாத்துக்க முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லி புலம்புறாங்க. ஆக்சுவலா ஹீரோ சின்ன வயசுல யாருமே இல்லாத இந்த மடத்துக்கு முன்னாடி போட்டு வச்சிருந்த பழைய சொத்தை தான் தின்னுட்டு இருப்பாரு. அதை பார்த்த இந்த பொண்ணோட அப்பா இங்கேயே சேர்த்துக்கிட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா கொஞ்ச வருஷத்துலயே அவர் இறந்து போறாரு. ஆனா இறந்து போறதுக்கு முன்னாடி என் பொண்ணை நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போறாரு. அதனால தான் ஹீரோ இந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. ஆனா இந்த பொண்ணுக்கு ஹீரோவை தான் ரொம்பவும் பிடிச்சிருக்கும். ஒரு நாள் அவங்க அப்பாவே இந்த பொண்ணோட உடம்புல சாமி வந்து ஆடுற மாதிரி பொய் சொல்லி ஹீரோவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. சோ ஹீரோ வேற வழி இல்லாம இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த வள்ளலார் மடத்துல கல்யாணம் பண்ணி போனவங்களாம் ரேஷன் கார்டு வந்து ஒட்டிட்டு போவாங்க. சோ இந்த பொண்ணுக்குமே அதே ஆசையா தான் இருக்கும். ஆனா ரேஷன் கார்டு அப்ளை பண்றாங்க. அண்ட் அலைஞ்சு திரிஞ்சு எப்படியே ரேஷன் கார்டு எடுத்துறாங்க. அந்த ரேஷன் கார்டை பார்த்ததுமே இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. குலசாமி கிட்ட வச்சு கும்பிட்டு நடந்து போறா. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு வயிற்று வந்து மயங்கி விழுந்துடுறா. ஹீரோவும் தேடி பார்த்து இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டல் சேர்க்கும் போது இந்த பொண்ணுக்கு ரத்தப்போக்கு அதிகமா இருக்கிறதுனால ஏபி நெகட்டிவ் ரத்தம் தேவைப்படுது. ஆனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லன்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஒருத்த மூலமா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் சேர்க்கறாங்க. அங்க ஹாஸ்பிட்டல் செலவுக்காக வட்டிக்கு வரவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கடன் வாங்க ஆரம்பிக்கிறான். அந்த கடனே அதிகமாயிடுது. ஆனா இப்ப வட்டிக்கு வாங்கின காசு 3 லட்சம் ஆயிட்டு இருக்கோம். சோ வாழ்க்கையில உன்னால இதை திருப்பி தரவே முடியாது. நான் ஒரு ஐடியா சொல்றேன்னு சொல்லி நீயும் மனைவியும் கிட்னியை டொனேட் பண்ணுங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா ஹீரோ கோவப்பட்டு நான் மட்டும் தரேன் சொல்லிட்டு சண்டை போறான். ஆனா அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. அந்த வட்டிக்காரனுக்கு தெரியாம நைட்டே அந்த ஊரை விட்டு இவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. ஆனா அந்த வட்டிக்காரன் தீப்பெட்டி தொழிற்சாலை எரிஞ்சிருக்கும். அது மூலமா இவங்க 2 பேரும் அங்கேயே இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சர்டிபிகேட்லாம் வாங்கி 4 லட்சம் பணத்தையும் வாங்கிறான். ஆனா இது தெரிஞ்சதுமே இங்க வந்து கேட்டு பாக்குறாங்க. பட் இவன் எல்லாரையும் அடிச்சு அனுப்பிடுறான். அப்ப இதை பார்த்த பத்திரிகையாளர் ஒருத்தர் இவனுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இது எல்லாமே ஹீரோட ஒரு கிட்னி வேணும்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவனுக்கு 2 பேரும் ஹீரோக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்க தீர்த்து வைக்கிறோம்னு சொல்லிட்டு போறாங்க. அதை பார்த்ததுமே ஒரு சந்தேகம் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் சென்ட்ரல் மினிஸ்டருக்கு தான் கிட்னி வேணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு போது இது ஹீரோ கிட்ட சொல்லி நீ ஒத்துக்கோ நமக்கு தேவையான தீர்ப்பு இது மூலமா கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்றாரு.